ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நர்சரி கார்டன் விசிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி விஷ்ணு நர்சரி கார்டன். இங்கே வந்து புதுசாக பிளான்ஸ் எல்லாம் வந்து நியூலி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குது. நம்ம அதை தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் வந்து மேரிகோல்டு வந்து நிறைய வந்திருக்குது. ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் இருக்குது, பூவோடே இருக்குது. சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. அடுத்தது இந்த பெரிய பாட்டில் வந்து மரமுல்லை வச்சுருக்காங்க. அப்புறமா அந்த குட்டி குட்டியாக பூ பூக்கிற அந்த ஒயிட் கலரில் பூ பூக்கிற பிளான்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே உள்ளே வந்து இந்த கலராக இந்த பூ பூத்துருக்குல்ல, அந்த பிளான்ட் வந்து 40 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து கட்டர் ரோஸ் வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக இருக்குது. 40-50 ரேட்டில் வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி சேம் ப்ரைஸ் தான், 40-50 அந்த ரேட்டில் தான். கவரில் இருக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, பாட்டில் இருந்தால் இன்னொரு ரேட்டு, அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே நியூலி கலெக்ஷன்ஸ் தான். சூப்பராக அழகாக இருந்துச்சு. கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நர்சரி கார்டனை போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ நியூலி கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பிளான்ட்ஸ் கேட்டாலுமே இங்கே இருக்கும். மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. பெரண்டை, தூதுவளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அல்லி கலெக்ஷன்ஸ் இருக்குது, பூவோடு இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாமே. இது பாட்டு இதெல்லாமே வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு. பாட்டு, க்ரோ பேகு அதுவும் இருக்குது. அப்புறம் டாலியா பிளான்ட் வச்சுருந்தாங்க, மினி வெரைட்டி. ஒரு பிளான்ட் வந்து 130 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக அழகான பிளான்ட்ஸாக இருந்துச்சு. பட் வந்து ரெண்டு கலர் தான் இருந்துச்சு. மினி வெரைட்டியில் ஆரஞ்சும் பிங்க்கும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஹனிபி அழகாக கனி குடிச்சிட்ருக்குது. டாலியா பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, நான் பர்ச்சேஸ் பண்ணலை, பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க பழைய பிளான்ஸுக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் அது ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அடுத்து ஜெவந்தி வந்து பிளாக் கலர் பாட்டில் இருக்கிறது வந்து 60 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறமா குட்டி க்ரோ பேக்கில் வச்சுருந்தாங்க, அது வந்து 40 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. அங்கே மாதுளை செடி வந்து அங்கே தரையில் வச்சு விட்ருக்கோங்க, எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நான் வந்து 130 ருபீஸுக்கு சொன்னேன். இவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஒரு பிளான்ட்டு. ஒரு 2-3 இடத்துல தான் சிங்கிளாக காய்ச்சிருக்கு. மீதியெல்லாம் 2 ஆட்டு 3 ஆட்டு 4 ஆட்டு ஏதோ கிரேப்ஸு காய்ச்சி தொங்கணும் போல் காய்ச்சிருந்துச்சு மாதுளையெல்லாம். ஜெவந்தி எல்லாமே வந்து நமக்கு அந்த மொட்டில் வந்து கூர்ந்து பார்த்தோன்னா கலர் தெரியும். வைலட்டு, பிங்கு, க்ரீனு, எல்லோ, ஒயிட்டு நல்லா இருந்துச்சு. பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நிறைய இருக்குது. அடுத்ததாக இங்கே வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 100, 150, 150, 175, 200, 250 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. பிளான்ட்டை பொறுத்து நமக்கு ரேட் வேரி ஆகும். பீஸ் லில்லி எல்லாம் 175 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது பிளான்ட்ஸு, இன்டோர் கலெக்ஷன்ஸு. கேட்டஸ் கலெக்ஷன்ஸும் கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் ஆர்கிட் இருந்துச்சு. ஆர்கிட் வந்து எல்லோ கலர் வந்து 200 சொன்னாங்க. வயலட் வந்து 150 சொன்னாங்க. அதுவுமே நிறைய இருக்குது பிளான்ட்ஸு. நம்ம பூவோடே பார்த்து எடுக்கிறதுக்கு ஒரு சில பிளான்ட்ஸ் இருந்துச்சு, மற்ற மாதிரி பூ இல்லாமல் இருந்துச்சு. பட் வந்து நமக்கு கலர் வேரியேஷன் கண்டிப்பாக தெரியணும். அதனால் நமக்கு பூ இருக்கிற
செடி பார்த்தும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இங்கே வந்து தெத்தி செடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது அல்லி வெரைட்டிஸ், அந்த ஃபிஷ் பாண்டில் போடுற அந்த பாசி வெரைட்டிஸ் இதெல்லாமே இருக்குது. அப்புறமா வந்து இங்கே ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து அழகாக சூப்பராக இருந்துச்சு. குரோட்டன்ஸ் பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்புறமா ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் ரம்போட்டான், மங்குஸ்தான், ஸ்டேபிள் ஆரஞ்சு, ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள், சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, அப்புறம் சப்போட்டா, கொய்யா, மாதுளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்புறமா வந்து இந்த மிளகாயில் இந்த பிளாக் பியூட்டி இருக்குது. அப்புறம் வந்து லாங் பிரிஞ்சால் க்ரீன் கலர் இருக்குது. அப்புறம் சீத்தாப்பழ செடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பாருங்கள், யானை தந்த வெண்டைக்காய், குட்டி குட்டி முருங்கைக்காய் சைஸில் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு 2 பேர் இருக்கிற வீட்டில் இந்த ஒரு வெண்டைக்காய் பறித்து குழம்பு வச்சா போதும். பொரியல் பண்ணணுன்னா 2 வெண்டைக்காய் பறித்து பொரியல் பண்ணியாச்சுனாலே தாராளம் போதும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். அதுக்கப்புறமா இது சப்போட்டா. இந்த வெண்டைக்காய் செடியை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இது வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க. அப்புறமா மாதுளை இருந்துச்சு. அடுத்தது வெண்டைக்காய் தான். ஒரு 3 க்ரோ பேக்கில் வச்சுருந்தாங்க. செம்மையாக முரட்டுத்தனமாக வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது. டேபிள் ஆரஞ்செல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. ஸ்டார் ஃப்ரூட்லேயும் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. ரோஸ் கலெக்ஷன்ஸும் புதுசாக வந்திருக்கு, அதை அடுத்து பார்க்கலாம். நம்ம ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35, அப்புறமா வந்து 50, 60 அந்த மாதிரி ரேட்டில் பிளான்ட்டை பொறுத்து நமக்கு ரேட் வேரி ஆகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 35. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35. அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் பெரிய பாட்டில் இருக்க பிளான்ட் வந்து 150க்கு தான் வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் 150க்கு வச்சுருக்க பிளான்ட்ஸை. இது வந்து இந்த மாதிரி அது ஒரு அழகு செடி, பூ பூக்கிற பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த ரோஸ் தான் நான் சொன்னது 150க்கு வச்சுருக்கிறதுக்கு. சூப்பராக செமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு ரோஸுமே இவ்வளோ பெரிய பெரிய ரோஸ் பிளான்ட்ஸாக இருந்துச்சு. பாட்லேயும் கூட இருக்குது. அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ கலர் கலெக்ஷன்ஸு. ஒரு பிளான்ட்டையுமே நம்ம வந்து இது மோசம்னு வைக்க முடியாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக இப்போ வந்திருக்க கலெக்ஷன். ஒரு செடியில் வந்து எவ்வளோ மொட்டு பாருங்கள். பிளாக் பியூட்டியும் இருக்குது. பிளாக் பியூட்டி, பிங்கு, ஆரஞ்சு, ஒயிட்டு, டபுள் கலரு, ட்ரிபிள் கலரு, எப்படி என்னென்னலாம் சொல்லதுக்குன்னே இல்லை, அப்படியெல்லாம் கலர் கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு ரோஸு. இதெல்லாம் 150 செக்ஷன் தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே அப்படி கண் வந்து வச்ச கண்ணை நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கலரும் அட்ராக்டிவாக. அதுக்கு ஏற்றவாறு பிளான்ட்டுமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பன்னீர் ரோஸு, டபுள் கலர் ரோஸு, ஆரஞ்சு ரோஸு, இதுவும் டபுள் கலர் தான். அப்புறம் பிங்கு பாருங்கள், பிங்க் வித் ஒயிட் ஷேடோடு செமையாக இருக்குது அந்த கலரு.
பன்னீர் ரோஸு, பிளாக் பியூட்டி, எல்லோ ரோஸு, இதெல்லாம் வந்து 35 ருபீஸுக்கு வச்சுருக்க ரோஸ் கலெக்ஷன்ஸ். அதுலேயுமே செமையாக அவ்வளோ அழகழகான கலர் கலெக்ஷன்ஸு எல்லாமே வந்து இந்த பெரிய பூவை பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு 35 ருபீஸ் செக்ஷனில் பாருங்கள். அதுவுமே பெரிய பெரிய பிளான்ஸாக அழகழகாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸு, அப்புறம் கொஞ்சம் அழகு செடி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு நிறைய. அப்புறம் ரம்ப இலை செடி, மினி வாட்டர் ஆப்பிள், சீம நெல்லிக்காய். அதுக்கப்புறமா இங்கே ஒரு அதிசயம் இருக்குது பாருங்க, ஹார்ட் பூவு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு. இது ஒரு கொடி வெரைட்டி பிளான்ட் தான். அதில் வந்து மொட்டு பூவுன்னு பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்கள். ஏதோ மொட்டாக இருக்கும்போது பார்க்கும்போது கிட்னி மாதிரி இருக்குது, விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ட்டு மாதிரி இருக்குது. ஹார்ட்டில் ஃப்ரெண்டில் வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பார்க்குற மாதிரி ஃப்ரெண்டில் தொங்குது. பார்க்கவே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த செடியோட பேர் எனக்கு தெரியாது, யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஹார்ட் ஃப்ளாரோட நேமை. நான் வந்து அதுக்கு வந்து ஹார்ட் ஃப்ளார்னே பேர் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மனோரஞ்சிதம் சூப்பராக பூத்து தொங்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா இது வந்து டெக்கரேஷனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஃப்ளார் வீட்டு ஃப்ரண்டில். அப்புறமா பன்னீர் ரோஸு, ஒயிட் கலர் அரளி வெரைட்டி கலெக்ஷன் இது. அப்புறம் சங்குப்பூ அடுக்கு ப்ளூ கலரு, பன்னீர் ரோஸ் பாருங்கள் குண்டு குண்டாக பூத்துருக்கு, நிறைய மொட்டும் இன்னும் இருக்குது. இன்னும் கார்டன் முடியலை, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குன்னு சொன்ன மாதிரி. இங்கேயும் நிறைய வித்தியாசமான பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு வந்து என்னென்ன நெய்முன்னே சொல்ல தெரியாத பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரோஸ் வெரைட்டிஸும் இருக்குது, ரோஸு தேத்தி செடி இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்டோர் கலெக்ஷன்ஸ் மாதிரி உள்ள பிளான்ட்ஸும் இருக்குது. இவங்ககிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ரம்போட்டான், மங்குஸ்தான், அப்புறம் வந்து இது கொய்யால வெரைட்டிஸு, சப்போட்டாவில் வெரைட்டிஸு, இலந்த, ஸ்டார் ஃப்ரூட்டு, அத்திப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது வந்து இன்னொரு செக்ஷன், அந்த பக்கமும் இன்னும் பிளான்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு காமிக்கிற மாதிரி தான் இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் செக்ஷனும் இங்கே வந்து நிறைய இருக்குது பிளான்ட்ஸு. அவ்வளோதான். இப்போ வந்து எண்டு வரைக்கும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. பிச்சி செடியிலையுமே ஒயிட் பிச்சியும் இருக்குது, கலர் பிச்சி இருக்குது, காக்கட்டான் பூ சொல்லுவோம்ல, காக்கட்டான் பூ அந்த செடி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மரப்பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது. அப்புறம் வந்து மல்லியில் குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, இருவாச்சி அப்படின்னு அதுலேயுமே வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு அதை காமிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு மல்லிகைப்பூ சீசன் இல்லை, ஸோ வந்து பூ இல்லை. அப்புறமா இந்த அழகு செடி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பூவோட குட்டி குட்டி கம்மல் பூ மாதிரி அழகாக சூப்பராக க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிளான்ட் எல்லாம் வந்து 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில பிளான்ட்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கிற பிளான்ட்ஸ்லேயே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 20, 15, 30, 35 அந்த ரேட்லலாம் பிளான்ட்ஸ் இருக்குது.
ஸோ வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து இவ்வளோ செடி வாங்கலாம் அப்படின்னா இந்த நர்சரியை நான் சொல்லுவேன். ரோஸ் இது வந்து 35 ருபீஸ் செக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே. எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 150 செக்ஷன் தான். திரும்பவும் காமிக்கிறேன்னா எனக்கு வந்து இந்த ரோஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதை விட்டுட்டு நீங்கி வர்றதுக்கே மனசு இல்லை. எவ்வளோ அடர்த்தியாக மொட்டோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் தான். பாட்லேயுமே வந்து பிளாஸ்டிக் பாட்டு இருக்குது, சிமெண்ட் பாட்டு இருக்குது, அப்புறமா க்ரோ பேக்ஸும் இருக்குது. அப்புறமா மணி பிளான்ட் போட்டு உள்ள ஃபிஷ் எல்லாம் விடுற மாதிரி உள்ள பாட் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நர்சரி விசிட் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த நர்சரியை விசிட் பண்ணியிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி, இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து தான் விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா போய் விசிட் பண்ணிங்களாலும் நாங்கள் போய் விசிட் பண்ணோம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கமெண்ட் பண்ணும்போது அப்போ போனால் நமக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ கன்னியாகுமரி போனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க எல்லோரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா பாய்.